வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னா, ஒரு merge செல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். நம்ம merge செல்னால நம்ம என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டேட்டா செட்டில் வந்து உங்களுக்கு இப்போ பர்ச்சேஸ் அண்ட் சேல்னா இதுக்கு காமனான ஒரு வேல்யூ வந்து 2019னா அதை நம்ம merge செல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் வந்து இப்படி நம்ம நேவிகேட் பண்ணுறோம். சிங்கிள் ரோ செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த merge செல் நம்ம யூஸ் பண்ணதுனால ஒன் ஆர் மோர் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். இது வந்து ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு நேவிகேஷன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து merge செல் எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி இந்த செல்ஸை இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு பாட்டம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாட்டம்ல ஒரு ஏரோ காமிக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரோவை நீங்க இப்படி செலக்ட் பண்ணிங்க உங்களுக்கு வந்து ஃபார்மல் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஜஸ்ட் நீங்க Ctrl+1 செலக்ட் பண்ணா போதும். ஸோ இதுல அலைன்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேபை செலக்ட் பண்ணிட்டு இதுல டிராப் டவுன் இருக்கு பார்த்தீங்களா, இதுல சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து merge செல்லோட அவுட்புட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து காமன் டைட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக நேவிகேட் பண்ணலாம் ஒரு டேட்டா செட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.